ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் எல்லாத்தையுமே லைவாக உங்களுடைய மொபைல்லையே இலவசமாக பார்த்துக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச சன் டிவி, கேடிவி, சுட்டி டிவி, அப்புறம் கலர்ஸ், ஜி தமிழ்னு எக்கச்சக்கமான சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய மொபைல்லே நீங்கள் இலவசமாக பார்த்துக்க முடியும். இதில் தமிழ் மட்டும் கிடையாது, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தின்ட்டு உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் இருக்கிற சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதை எப்படி உங்களுடைய மொபைலில் பார்க்குறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய். ஸோ நம்ம சொன்ன ட்ரிக்கை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஜியோ சிம் வேணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஜியோ சிம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய மொபைல் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மை ஜியோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள்கிட்ட ஜியோ சிம்மில் பிளானே இல்லைனாலையும் பரவாயில்ல, அது ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மை ஜியோ ஆப்பில் லாகின் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மொபைல், ஃபைபர் அப்படின்னு நிறைய இருக்கும். அதில் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர்டெயின்மெண்ட்டை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மேலே ஜியோ டியூன், டிவி, கேம்ஸ்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா மை ஜியோ, அப்புறம் ப்ளே, ஜியோ டியூன், டிவி, கேம்ஸ் அப்படின்ட்டு நிறைய இது இருக்கும். கீழேயும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஃபோர்த் ஆப்ஷனாக. ஸோ அந்த டிவி மேலே கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஹிந்தி சேனல்ஸும் அப்புறம் ஹிந்தி ஷோஸும் தான் நிறைய ஷோ ஆகும். ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா தமிழ் நெட்வொர்க் சேனல்ஸ்னு இருக்கும். அதாவது சன் நெட்வொர்க் சேனல்ஸ்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சன் நெட்வொர்க்குடைய சன் டிவி, கேடிவி, உதயா டிவி, ஜெமினி டிவின்ட்டு சன் நெட்வொர்க் சேனல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் டட்கான்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நமக்கு பிடிச்ச சேனல்ஸில் சில தமிழ் சேனல்ஸ் எல்லாமே வரும். அதுலேயும் சன் டிவி, கேடிவி, அப்புறம் ஜி தமிழ், கலர்ஸ் தமிழ் எல்லாமே வரும். இதில் நம்ம தமிழ் சேனல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் கீழே செகண்ட் ஆப்ஷன் டிவி கைடுன்னு இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ் சேனல்ஸும் ஷோ ஆகும் உங்களுக்கு. இதில் இங்கேயே நீங்கள் பார்த்தாலும் சரி, அப்படி இல்லை எனக்கு தமிழ் சேனல்ஸ் மட்டும்தான் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே லாங்குவேஜ்னுட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதுலேயே ஒவ்வொரு லாங்குவேஜில் எவ்வளோ சேனல்ஸ் அவைலபிள் இருக்குது, எவ்வளோ சேனல்ஸ் இருக்குன்றது எல்லாமே காட்டும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள், ஹிந்தி, தமிழ், கன்னடா, தெலுங்குன்னுட்டு நிறைய இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டன் கொடுத்தோம்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் லாங்குவேஜஸ் எல்லாமே இதில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெயா டிவி, தமிழ் கலர்ஸ் டிவி, ராஜ் டிவி, சன் டிவி, கேடிவிலிருந்து எல்லா டிவியுமே இதில் ஷோ ஆகும். ஈவன் போகோ, கார்ட்டூன் நெட்வொர்க், சுட்டி டிவி, சோனிக் டிவி, குழந்தைங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் கூட இதில் எல்லாத்தையுமே நம்மளால் பார்த்துக்க முடியும். டெஸ்டிங்காக நான் சன் டிவி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இப்போ சன் டிவி இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பாருங்கள் உங்களுக்கு லைவாக இப்போ என்ன ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கோ அது நம்ம ஃபோனில் தெரியுது. அதே மாதிரி நான் கேடிவியும் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கேடிவியில் போட்டிருக்கிற படமும் பார்த்திங்கன்னா லைவாக ஹெச்டி குவாலிட்டியில் நம்மளால் பார்த்துக்க முடியும். அடுத்து சுட்டி டிவி, கிட்ஸுக்கு பிடிச்ச இந்த சுட்டி டிவியை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெச்டி குவாலிட்டிலேயே நம்மளால் இலவசமாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் இலவசமாக பார்த்துக்க முடியும். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.